இங்கே இந்த குட்டி பையன் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரான். வந்தது அவங்க அம்மா, வாப்பா வந்து இந்த புளியோட இதை உடச்சு கொண்டு போய் கடையில கொடுத்தாதான் நமக்கு அரிசி பருப்பு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த பையனும் உட்காந்து புளிய உடச்சிட்டு இருக்கான். இப்படியே சாயங்காலம் ஆனதும் அவங்க அம்மா, போதும்பா வாட அவனுக்கு சாப்பாடு போட்டு தரேன்னு சொல்றாங்க. அப்போ அந்த பையன் கையை பாக்குறான், கைப்புறா பொத்து போய் இருக்கு. அவங்க அம்மாவும் அவனுக்கு சாப்பாடு போட்டு தராங்க. அந்த பையன் சாப்பிட்டுட்டு கையை கழுவுறப்ப அந்த தண்ணியை தெரியாம தீப்பெட்டியில ஊத்திடுறான். அவங்க அம்மா அவனை திட்டிட்டு போய் படுக்க போயிடுறாங்க. ஆனா அந்த பையன் தூங்காம ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா இந்நேரத்துல என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன், இல்லம்மா ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, நான் மறந்துட்டேன்னு சொல்றான். சரின்னு சொல்லி அவங்க அம்மாவும் தூங்கிடுறாங்க. இந்த குட்டி பையன் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா கரண்ட் போயிருது. இந்த பையன் பக்கத்து வீட்டுல போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து விளக்க பத்த வைக்கலான்னு பாக்குறான். ஆனா விளக்கு பத்தவே இல்லை. என்னன்னு பார்த்தா அந்த விளக்குல எண்ணெயே இல்ல. இந்த பையனும் என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா போய் உட்காந்துறான். அப்போன்னு பார்த்து மழை பெஞ்சு இடி இடிக்குது. அந்த இடி இடிக்கிறப்ப வர வெளிச்சத்துல வச்சு இந்த பையன் ஹோம்ஒர்க்கே எழுதி முடிச்சாரான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறான். போனதும் மிஸ் ஹோம்ஒர்க் கேட்கறாங்க. இந்த பையனை எடுத்து கொண்டு போய் காட்டுறான். பார்த்தா மிஸ் என்னடா நோட்டெல்லாம் நினைச்சு வச்சிருக்க, அது ஒழுங்காவே எழுதுறேன்னு சொல்லி அந்த பையனை ரொம்பவே திட்டி அடிச்சிடவும் செஞ்சாங்க. இப்படியே சாயங்காலம் ஆகுது. இந்த பையனும் அவங்க அம்மா கொடுத்த புளிய கொண்டு போய் கடையில கொடுத்துட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு பாக்குறான். அப்போ இன்னைக்கு நைட்டு கரண்ட் போயிட்டா எப்படி நம்ம எழுதுறதுன்னு சொல்லிட்டு அந்த கடையிலேயே ஒரு மெழுகுவத்தியும் தீப்பெட்டியும் வாங்கிக்கிறான்.